ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ் நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்த மாதிரி ஒகேனக்கல்ல தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா ஒகேனக்கல்ல வரீங்கன்னா அல்லோ ட்ராவல் பண்ணாலோ இல்லை ஒகேனக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சாலோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கைடாக இருக்கும். நம்ம ஒகேனக்கல் என்னென்ன பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, அங்கே போயிட்டு ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து தொங்கு பாலம், அப்புறம் வந்து முதல்ல பண்ண அங்கே வந்து ஃபிஷ் எடுத்து தந்தால் அவங்களே செஞ்சு தராங்க. ஸோ அதை எப்படி செஞ்சு தராங்க, அதே மாதிரி வந்து அங்கே ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டுருக்கோம். நம்ம யார் கூட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கி பாய் கூட தான் போயிட்டுருக்கோம். ஸோ விக்கி பாய் இப்போ வந்து இவரை பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் தும்கல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது வந்து ஒகேனக்கலோட ஹிடன் பிளேஸ் மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து அதுவும் சரியான வேறு லெவலான ஃபால்ஸு. ஸோ அதில் தான் அவரும் இந்த வீடியோவில் வந்திருந்தார். ஸோ அதோட ஐ பட்டன் வந்து இங்கே வந்து மேலே கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் போகலங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கூட்டியில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இவரும் நானும் தான் போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேறு மாதிரி வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து காட்ட போகிறோம். அதே மாதிரி நம்ம வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பிட்டு அப்படியே போக மோட்டோ விளாக் பண்ணுறேங்க. கைஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நம்ம கிளம்பியாச்சு. என்ன பண்ணீங்க? நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய விதமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி வந்து ஆடி 18 கைஸ். ஸோ அதனால் ஆடி 18ன்றனால ஒகேனக்கல்ல சரியான கூட்டம் இருக்குன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன தான் கூட்டம் இருந்தாலும் நம்ம வந்து வேறு லெவலில் விலாகு கொண்டு வர போகிறோம். ஸோ சரியான கூட்டம். ஆக்சுவலாக வெயில் வேறு நமக்கு அடிச்சிட்ருக்கு. எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே நான் வந்து எல்லாமே விலாக் பண்ணுறேன். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வந்துடுச்சு. இங்கே எவ்வளோ பே பண்ணணுன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். ஸோ நான் வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் ஒரு வண்டிக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 வாங்குறாங்க. ஸோ இந்த கண்ணுக்குட்டி வேறு நடுவில் என்ன சொல்லிட்டு ஒரு வண்டிக்கு வந்து நமக்கு வந்து 20 வாங்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்துட்டோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஏன்னா நான் வந்து லோக்கல். ஸோ நான் லோக்கல்ன்றனால நான் வந்து பே பண்ணல. ஸோ ஒகேனக்கல்ல பக்கத்தில் தானே நான். ஸோ எங்கள் ஊர் பெண்ணாகிறோம். ஸோ நான் லோக்கல்ன்றனால எனக்கு வந்து நான் வந்து பே பண்ணல. ஸோ நான் அப்படியே கிளம்பிட்டு, நீங்கள் யாராவது வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வண்டிக்கு 20 வாங்குவாங்க. ஸோ அந்த இடத்துல 20 வாங்குவாங்க. நாம் அப்படியே இப்போ கிளம்பி ஒகேனக்கல்லை நோக்கி காடு சார்ந்த பகுதியும் அதுக்கு சென்டர் ஆஃப் ரோட்டில் போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து நேராக ஒகேனக்கல் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒகேனக்கல் வந்திருக்கேன், நிறைய டைம் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு பக்கம் தானே. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். இதே என் ஃப்ரெண்டு கூட வந்து நான் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன். என்னென்னா அப்போ வந்து ஃப்ளட்டு வந்துச்சு. ஸோ ஒகேனக்கல்ல ஏகப்பட்ட தண்ணி போச்சு. எங்கேயுமே ஒகேனக்கல்லே அலோவ் பண்ணல. ஸோ நான் லோக்கலுன்றனால அப்படியே ஒன்று பூந்துகிந்து வந்துட்டேன். ஸோ நான் வந்து அதையும் நான் வந்து விளாக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஃபுல்லாக அப்படியே ஒகேனக்கல்ல வேறு லெவலாக வெளியெல்லாம் அப்படியே தண்ணி ரம்பி அந்த ஃபால்ஸ்லாம் போகவே முடியாது கைஸ். ரோட்டுக்கே தண்ணிலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் விளாக் பண்ணியிருக்கேன். அது வந்து பழைய விளாகு. ஸோ அதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஒகேனக்கல் தண்ணி ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு நான் அதில் வந்து ஃபுல்லாக காட்டியிருப்பேன், கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒகேனக்கல்ல வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வெயில் வேறு செமையாக அடிச்சிட்ருக்கு கைஸ். ஸோ நான் வந்து அப்படியே நான் போயிட்டுருக்கேன். ஓகே, நான் போயிட்டு இங்கே வந்து ஒரு ஹில்ஸ் வரும். அந்த ஹில்ஸை வந்து வரும்போது நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது வியூ அப்படி இருக்கும். கார்னரிங் அப்படி பண்ணலாம். ஸோ நான் அப்படியே வந்து உங்களுக்கு நான் வந்து ஹில்ஸ் வரும்போது அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ப்ளஸ் ஃபைனலி நமக்கு பார்த்திங்கன்னா ஹில் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், ஹில் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இருந்து ரோடை மட்டும் பாருங்கள், கார்னரிங் என்ன மாதிரி பண்ணலாம். அங்கே பாருங்கள், என்ன ஒரு அழகான வியூ. அப்படியே பார்க்கும்போதே ஒரு மாதிரி அல்ட்டியாக இருக்குல்ல. அப்படியே அந்த நேச்சர் கூட மெர்ஜாகி போகும்போதோ அதெல்லாம் ஒரு வேறு லெவல் ஃபீலுங்க. என்ன தான் இந்த வெயில் இவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நம்ம குளிர்ச்சியாக பார்க்கும் போதோ அந்த சில்னஸுக்கும் அதுக்கும் பாருங்கங்க நீங்களே
வேறு மாதிரி இருக்குது. டப்புன்னு அவ்வளோ வெயில் அடிக்குது, இருந்தாலும் இந்த இடத்துல போகும்போது பாருங்கள் அப்படி கூலாக தெரியுதில்ல நமக்கு. ஸோ வேறு மாதிரி ஹில்ஸு. ஸோ இந்த மாதிரி அப்படியே வளைஞ்சி ஜாலியாக போகும் கைஸ். நம்ம வந்து வேறு லெவலாக கார்னரிங் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கலாம். எப்படி மேலே வச்சு நம்ம வியூ பார்த்தல எப்படி காட்டுறோன்னு. நம்ம வந்து எப்பயுமே அப்படி தான், நம்ம வந்து அப்படி நேச்சர் கூட மெர்ஜ் ஆகிடுவோம். ஸோ அப்படியே ருசித்து வந்து அப்படியே நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து என்ன மாதிரிலாம் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கும்போது ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரிலாம் ரசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்டில் ஒரு ஹார்ட்டாவது போட்டு விடுங்க. ஸோ ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் வீடியோ எடுத்துருக்கேன். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் நமக்கு வந்து லைக்கும் கம்மியாக வருது, கமெண்ட்டும் கம்மியாக வருது, வியூஸ் போகிற அளவு எதுவுமே வரதில்ல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் யூடியூப்பும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து காட்டும். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ சப்போர்ட் பண்ணிடுங்க, நான் உங்களுக்காக வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன் கைஸ். நான் ஒரு அழகான வியூ பார்த்துட்டேன். ஸோ அங்கே நிறுத்தி இப்போது ஒரு சினிமாட்டிக் ஷூட் உங்களுக்கு காட்ட போகிறேன். 1 2 3. கைஸ் ஒரு சூப்பரான ஸ்பாட் வந்துச்சு. ஸோ அங்கே ஃபுல்லாக ருசித்து அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு ஒரு சில வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. மேபி இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சினிமாட்டிக் வீடியோ மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ஹில்ஸ் இறங்கிட்டே இருக்கோம் கைஸ். ஓகே, நான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து டைம் லேப் போட்டு விட்டுறேன். ஸோ நம்ம நேராக ஒகேனக்கல் போயிட்டு அங்கேருந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் நம்ம ஹில்ஸில் இருந்து இறங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒகேனக்கல். ஸோ நம்ம வந்து என்னென்னா இங்கே சரியான கூட்டமாக இருக்கும் போல். வெயில் வேறு ஒரு பக்கம் அடிக்குது, ஆடி 18 இல்லைங்களா, சீசன் வேறு, சரியான கூட்டமாக இருக்கும் போல். இங்கே நிறைய பைக்ஸ் கார்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு, பஸ்ஸு கூட ரெஸ்ஸாக தான் போயிட்டுருக்கும் போல். ஸோ ஆடி 18நாலே நம்ம ஒகேனக்கல்லில் வந்து ஃபெஸ்டிவல் டைம் தாங்க. ஸோ சரியான சீசனாக இருக்கும், எல்லாம் வந்திருப்பாங்க, கூட்டமாக இருக்கும். இந்த ஒரு பக்கம் வெயில் வேறு. ஸோ நான் எப்படி தான் வீடியோ எடுக்க போகிறேன் என்னன்னு எனக்கே தெரியல, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. இருந்தாலும் நாம் விடாமுயற்சி தரமாக உங்களுக்காக வெயிட்டாக நான் வந்து எப்படியாவது எல்லாமே கவர் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சவள் தான் நம்ம நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். கைஸ் ஃபைனலி நம்ம ஒகேனக்கல் வந்து ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் இறக்கி விட்ருக்காங்க. ஸோ நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க, ஏன்னா ஆடி 18 இல்லைங்களா. ஸோ அதனால் நிறைய ஃபோர்ஸ்லாம் போட்டு லைட்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி நான் ரோட்டில் பார்த்தேன், ரோட்லேயே லேடிஸ் டாய்லெட், ஜென்ட்ஸ் டாய்லெட் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ரோடு சைடே வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நான் முன்னாடி வரும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஆடி 18நால ஆர்கெஸ்ட்ரா அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிலாம் நடக்கும் போல். ஸோ அதனால் ஒரே ஒகேனக்கல் ஆல்ரெடி ஆடி 18 ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற பீப்புள்ஸும் ஆடி 18 ஒரு குஜால் ஸோ நல்லா கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறனால
ஒகேனக்கல்லே வேறு லெவலாக இருக்குது ஆடி 18 அப்போ. ஸோ ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே இப்படி தாங்க ஒகேனக்கல் கும்முன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஃபைனலி ஒகேனக்கல் என்னையும் என் வீடியோ பார்க்குறவங்களையும் அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்டெல்லாம் போட்டிருக்காங்க, போலீஸ் ஃபோர்ஸ்லாம் ஏகப்பட்டதாக இறக்கி விட்ருக்காங்க. ஏன்னா ஆடி 18 ஃபெஸ்டிவல் டைம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்ட். நீங்களே பாருங்கள் எந்தளவு ரஷ்ஷாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வெயில் வேறு கொளுத்திட்டுருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம பல வித்தைகளை உள்ளே போய் நம்ம வேறு காட்டணும். ஸோ பஸ்ஸெல்லாம் பாருங்கள் எந்தளவு ரஷ்ஷாக இருக்குது, எந்தளவு கூட்டமாக இருக்குது. ஐயையோ போச்சே இருந்தாலும் நம்ம கண்டென்ட்டை கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ உள்ளே நம்ம போகலாம். ப்ளஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேராக நம்ம ஃபால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் எடுத்து செஞ்சு தராங்கன்னு சொன்னாங்கல்ல, அங்கே போகலாம். இதெல்லாம் போயிட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி சரியான கூட்டமாக இருக்குது ஆடி 18ன்றனால. வண்டியெலாம் இங்கேயே பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் நார்மல் டைமில் வந்தீங்கன்னா உள்ளே போகலாம் நாம. ஆனால் இன்றைக்கி ஆடி 18ன்றனால ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வா ஏன் பின்னாடி வரா போகக்கூடாதா? ரைட்டு, உள்ளே போக முடியாது போல். ஸோ அப்படியே நாங்கள் திருப்பிட்டு வண்டியை இங்கே எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு கிளம்பி போகிறோம் நடந்து. ப்ளஸ் ஃபைனலி நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ வண்டி பார்க்கிங்கில் நிற்குது. ஸோ ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் கூட்டம், ஒரு பக்கம் பைக் நிறுத்தத்துக்கு கூட இடம் இல்லாமல் அவ்வளோ பார்க்கிங் நிற்குது. ஸோ நம்ம இங்கேருந்து இப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நடந்து போயிட்டுருக்கோம் உள்ளே ஃபால்ஸுக்கு. அங்கே முன்னாடி வண்டியை விட்டுட்டு. ஸோ நீங்களே பாருங்கள் எந்த அளவு கூட்டம் இருக்குன்னு மட்டும். உண்மையாக சொல்லணும்னா நடக்கவே முடியல கைஸ். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஒரு ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடி பாருங்களேன் ஏதோ கட்டிட்டுலாம் இருக்காங்களே வேறு லெவலாக. பரவாயில்லப்பா, ஒகேனக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஏதோ புதுசாலாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். என்னன்னே தெரியல. இது ஒருவேளை ஃபால்ஸுக்கு ஏதாவது டோல் போட்டு வாங்குறாங்களோ மேபி. ஏன்னா ஃபால்ஸுக்கு அமௌண்ட் எதுவும் இப்போலாம் வாங்கி ஃபால்ஸுக்கு எதுவும் உள்ளெல்லாம் வாங்கிலாம் விடுறதில்லைங்க. ஸோ ஃபால்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான் குளிக்க போகிறதெல்லாம். அதெல்லாம் எந்த காலத்துலேருந்தோ ஃப்ரீ தான். மேபி ஃப்யூச்சரில் அதையும் அமௌண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு சரியாக தெரியல. ஸோ நம்ம இப்போ ஃபால்ஸை நோக்கி போய்ட்ருக்கோம். இந்த வழியாக போனீங்கன்னா ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான ஃபுட்டு ஸ்ட்ரீட் இருக்கும். மீன் அந்த மாதிரி ஏகப்பட்டதாக உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அப்படியே நம்ம தொங்கு பாலத்துக்கும் போய் பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணுறது, போட்டிங் போகிறது எல்லாமே இந்த இதில் இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா இதுதான் ஒகேனக்கலோட ஒரு சென்டர் ஆஃப் மெயின் பார்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மீன், அதாவது நான் மீன் எடுத்து தந்தால் அவங்களே ஃபுட்டு உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே. ஃபுட்டு மீன்ஸ் மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அவங்களே செஞ்சு தருவான்னு சொன்னாங்க இல்லையா. அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் பாருங்கள் சுற்றி நம்ம போகிற வழியில் ஏகப்பட்ட டாய்ஸ் கடைங்க இருக்கும். ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ், ஏகப்பட்ட நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். ஸோ போகிற வழியில் நீங்கள் வேணும்னா இந்த கடையில் கூட சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்னேன்ல ஹோட்டல்ஸ்லாம் பார்க்கலான்னு. ஸோ அந்த ஹோட்டல்ஸ்லாம் இது தான். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா டாய்ஸ், இங்கே பாருங்கள் ஏகப்பட்டதாக டாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்ற கடைலாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கடையில் தான் கைஸ் நாங்கள் ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது சாப்பிட்டோம். ஸோ உண்மையாகவே வேறு லெவலாக இருந்துச்சு அங்கே சாப்பிட்றதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ வெந்துட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா குஸ்கா, அச்சோ மதியம் டைம் நமக்கு வாய் வருது. இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃபுல்லாக நமக்கு அந்த மீனுக்கு மசாலாலாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே வறுத்து எடுத்து ஃப்ரை பண்ணி வேறு லெவலாக கொடுப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் சரியான கூட்டமாக இருக்குது. சுற்றி இது எல்லாமே ஹோட்டல்ஸ் தாங்க. நீங்கள் எல்லாமே கூட நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் அதை ஒருத்தர் செஞ்சு கொடுத்து நீங்கள் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸோ நீங்கள் இங்கேயே கூட சாப்பிட்லாம். ஸோ நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் தான். இங்கே பாருங்கள் மீன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் மல்லிகை கடை,
துணி கடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைங்க வருங்க. இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்ட நெருங்கி போயிட்டே இருக்கோம். ஸோ போகிற வழியில் தான் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து கடைங்கள்லாம் வரும். இந்த சைடு உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இங்கே தண்ணியெலாம் நிறைய போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த இடம் வேறு லெவலாக தெரியும், வேறு லெவலாக தண்ணி போகும். ஸோ இப்போ தண்ணி இல்லாதனால கொஞ்சம் நமக்கு வந்து அப்படியே இந்த ஆங்கிள் வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆவின் பாலகன் இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்களா போலீஸ் ஃபோர்ஸ்லாம் எவ்வளோ இருக்காங்க. ஸோ பிகாஸ் ஃபெஸ்டிவல் டைம் வந்தால் இந்த பிரச்சனை தான். ஸோ ஹெவி ரஷ்ஷாக இருக்கும், ஹெவி கூட்டமாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ எடுத்தாகணும். ஸோ நம்ம அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேராக போனால் ஃபால்ஸ் அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா போர்டு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நேராக போனால் ஃபால்ஸ் வரும், சைடில் போனால் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபிஷ்ஷு வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அங்கேயே சாப்பாடு செஞ்சு தருவாங்க நீங்கள் கேட்குற மாதிரி அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா. அந்த சைடு தான் பார்ப்போம். இந்த சைடு போனால் ஃபால்ஸ் வரும். ஸோ சரியான கூட்டமாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து மீனை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துல மீனும் சேல் பண்ணுவாங்க, ஃபுட்டும் செய்வாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கேயும் போட்டிங் போவாங்க. ஸோ இங்கே தண்ணி அதிகமாக இருந்தால் போவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. நம்ம போகிறவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மீன் விற்கிற ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நிறைய மீன் மார்க்கெட்னே வச்சுக்கோங்களேன். மினி மீன் மார்க்கெட்லாம் சொல்ல முடியாது, பெரிய மீன் மார்க்கெட்னே சொல்லிக்கலாம். ஸோ இங்கே மீன் எடுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு தருது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு தருவாங்க. அங்கே பாருங்கள் எல்லாமே வந்து அந்த பழைய அனுபவத்தில் தான் நமக்கு செய்வாங்க. பாருங்கள் உரல் ஆட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயோ தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி வேறு நமக்கு பார்க்கணுமா கண்ணில். ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பாடு செய்கிற இடம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ பாருங்கள் இங்கே மாதிரி மீன்லாம் நிறைய இடத்துல பாருங்கள். இங்கே ஒரு மீன் கடை, சுற்றி மீன் கடை தாங்க, சுற்றி மீன் கடை, சாப்பாடு செய்கிற கடை. ஆக்சுவலாக இந்த லைனில் நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் சாப்பாடு செஞ்சு தரீங்களா, மீன் எடுத்து தரீங்களா, நாங்கள் சாப்பாடு செஞ்சு தரோம் அப்படின்னு அவங்களே வாண்டடாக கேட்பாங்க. ஸோ அதிலே நீங்கள் வந்து அவங்ககிட்டே நீங்கள் சொல்லிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல மீன் நல்லதாக பார்த்து எடுங்க. ஸோ பழைய மீனும் இருக்கும், புது மீன் இருக்கும், நல்ல மீனும் இருக்கும், கெட்ட மீனும் இருக்கும். ஸோ நம்ம தான் அதை பார்த்துருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்துருக்க தெரியலனா அவங்க கேட்குவாங்க அந்த அக்காக்கிட்டே, அக்கா நல்ல மீனாக பார்த்து நீங்களே செஞ்சு கொடுங்கக்கா அப்படின்னா அவங்களே நல்ல மீனாக பார்த்து சஜஷன் பண்ணி உங்களுக்கு கடை சொல்லுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் பார்த்து நல்ல மீனாக அவங்களே எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு தருவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சாப்பாடு செய்கிறது, இந்த இடத்துல சாப்பாடு செய்கிறது, இது ஃபுல்லாகவே சாப்பாடு செஞ்சு, அதாவது நீங்கள் மீன் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி மீன் வறுவல் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு தருவாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் சிக்கன் கிடக்குது, அங்கெல்லாம் பாருங்கள் சுற்றி நமக்கு வந்து கடைங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. மல்லிகை கடை இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா சாலேஜ் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு மீன் கடை இருக்குது. மீன் பாருங்கள் துடிக்க இருக்குது. இங்கெல்லாம் ஃப்ரெஷ் மீனாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே மீன் தாங்க. நீங்கள் என்ன வேணுமோ அந்த செய்கிற அக்காங்க வந்து கேட்பாங்க. அந்த அக்காங்கிட்ட நீங்களே சொன்னீங்கன்னா அவங்களே நல்லா சூப்பரான மீனாக எடுத்து உங்களுக்கு வந்து நீட்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு தருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து வெட்டிகிட்ருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே தான் நமக்கு வந்து மீனை எடுத்து அவங்களே வந்து ஃப்ரெஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக நமக்கு வந்து வேறு லெவலாக சமைச்சு தருவாங்க. பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் தான் சொல்கிறேன் மீன் மார்க்கெட்டு. மீன் எடுத்து சாப்பாடு அவங்களே செஞ்சு தந்து அவங்களே எல்லாமே ரசம், மீன் குழம்பு, வறுவல் எல்லாமே செஞ்சு தருவாங்க கைஸ். நீங்கள் பாருங்கள் சைடு ஃபுல்லாக மீன் தான். அதே மாதிரி இங்கே குட்டி கடலில் சில இடத்துலலாம் மீன் அவங்களே வறுத்துட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து சும்மா சில்லாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ வறுவல் மாதிரி. ஸோ அப்படியே போனோம்னா இது பாருங்கள் இந்த எட்ஜு வரையும் அதுதான், ஃபுல்லாகவே அதுதான். எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க, செஞ்சிட்ருக்காங்க, அந்த மாதிரி தான். அப்படியே நம்ம கீழே போனால் இங்கெல்லாம் பாருங்களேன் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மி தான் கைஸ். அப்படியே நம்ம சுற்றி பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே மீன் எடுக்கிறது, சாப்பாடு செய்கிறது, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாடு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக செய்வாங்க. நாங்கள் நிறைய டைம் இங்கே வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கோம் பசங்க கூட. ஸோ உண்மையாகவே சூப்பராக செய்வாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே தான் போட்டிங் போவாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே போட்டிங்கே காணோம்ப்பா, என்னென்னு தெரில. ஒரு வேளை தண்ணி இல்லாதனால போட்டிங் உள்ளையா என்னன்னு தெரில. இங்கே கூட போலீஸ் நிற்க வச்சு ஸோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் போட்டிங் போவோம். ஸோ என்னென்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஃபால்ஸ் கிட்ட வந்து போட்டிங் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நாம் இப்போ நேராக போயிட்டு
ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே போட்டிங் பார்த்துட்டு அப்படியே தொங்கு பாலம் பார்த்துட்டு அப்படியே ஆயில் மசாஜ் எந்த இடத்துல பண்ணுறாங்க என்னென்னு எல்லாம் வந்து தெளிவாக வேறு லெவலில் பார்த்துட்டு நம்ம வந்து வேறு லெவலில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு தரமான வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும், தரமான பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு வந்து ஃபுட்டு தாங்க, சாப்பிட்றது செய்யறது அது மட்டும்தான் இந்த ஏரியா ஃபுல்லாக. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் போட்டிங் போவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த இடத்துல தண்ணி அதிகமாக வந்தால் மட்டும்தான் போட்டிங் இந்த இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க போல். ஸோ இப்போ தான் நான் வந்து கேட்டேன், இந்த இடத்துல தண்ணி வந்தால் மட்டும்தான் இங்கேருந்து போட்டிங்கு அதிகமாக கூட்டிகிட்டு போவாங்க போல். ஸோ நான் வந்து போட்டிங் வந்து இன்னொரு இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்களா அதையும் நான் கேட்டேன். அங்கே போய்ட்டு உங்களுக்கு போட்டிங் போகிறதெல்லாம் நான் எப்படி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க கைஸ். அதே மாதிரி இங்கே வந்து இப்போ ஃபால்ஸில் தான் குளிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆடி 18 வேறு, தண்ணி கூட கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நிறைய கூட்டத்தில் வந்து ஒரே தவளை குளிப்பாங்க, யாராச்சும் அழுத்திடுவாங்கன்னு பயத்தினால ஃபால்ஸ் மட்டும் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அங்கே மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. பட்டு நீங்கள் வந்து நார்மல் டைமில் வந்தீங்கன்னா உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் சேஃப்டிக்காக தான், கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு வந்து போட்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஃபால்ஸும் காட்டுறேன், தொங்கு பாலமும் காட்டுறேன். இப்போ ஃபைனலி நம்ம உள்ளே போயிட்டு எல்லாம் வெளியே வந்து போயிட்டு எல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகிறது ஃபால்ஸு. நீங்கள் நார்மல் டைம்லாம் வந்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் வந்து வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளை வந்து அங்கேயே நிற்க வச்சுட்டாங்க. ஸோ கூட்டம் இருக்கிறனால நம்மளை வந்து அங்கேயே வண்டியை பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ கூட்டம்லாம் நம்மளை இங்கேயே உள்ளே வந்து நம்ம பார்க் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் வர வழியெல்லாம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ வர வழியெல்லாம் என்ன ஆயில் மசாஜ் பண்ணுறீங்களா, இல்லை சாப்பாடு சரிங்களா, மீன் எடுத்துக்கிட்டீங்களா, அந்த மாதிரி அவங்களே வாண்டடாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் நார்மலாக பார்த்து சொல்லிக்கலாம், இந்த மாதிரி மீன் எடுக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நிற்கிறாங்க பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறவங்க பாருங்கள், கீழே உட்காந்துருக்காங்க. இவங்களாம் வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே போகும்போது அவங்களும் உங்களை கூப்பிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறீங்களா அந்த மாதிரி அவங்களே வந்து நமக்கு வாண்டடாக கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம நேராக வந்து ஃபால்ஸ் கிட்ட போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் எதையுமே வந்து தேடி போகவில்லை, நீங்கள் நடந்து வந்தாலே அவங்களே வாண்டடாக எல்லாமே கேட்பாங்க. ஸோ இங்கே எதோ கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க போல், அங்கே பாருங்கள் ஆயில் மசாஜ் பண்ணிட்டுக்கிறாங்களா வேறு மாதிரி. அப்படியே நம்ம இங்கே ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஜம்முன்னு உள்ளே போய் குளிக்கிறது தான். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, லேசாக பிரைட்னஸ் ஏற்றுறேன். ஸோ எப்படி தெரியுது பண்ணுறதெல்லாம் தெரியுது, ஆயில் மசாஜ் பண்ணுறதெல்லாம் அப்படியே எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஆடி 18 சரியான கூட்டம் கைஸ். இப்படி நேராக போனால் அப்படியே போனால் ஃபால்ஸு, இந்த சைடு போனால் நமக்கு போட்டிங்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் கிட்ட போயிடலாம். அப்படியே சைடே பாருங்கள், சைடில் இந்த மாதிரி ஒப்புட்டு கடை, இந்த மாதிரி மாங்காய் கடை அதெல்லாம் வச்சுருப்பாங்க. கருவாடு இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டதாக வச்சுருக்காங்க. இங்கேயும் மீன் வறுக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபால்ஸ் வரீங்கன்னா சும்மா சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்லாம். ஆக்சுவலாக தண்ணி போயிட்டுருக்கு. இங்கேயும் நம்ம குளிக்கிறதுனா வந்துட்டு குளிக்கலாம் கைஸ். ஜம்முன்னு எல்லாம் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே வேறு லெவலாக குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நேராக ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய பேர் ஆபாசமாக நின்றுருப்பாங்க, எல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஜம்முன்னு நின்றுருக்காங்க. எப்படி இருக்கு அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் அப்படியே ஜம்முன்னு குளிச்சுட்டு இருக்காங்க, சுற்றி குளிச்சுட்டு தான் இருக்காங்க. சரியான கூட்டம். அப்படியே நம்ம போனால் இப்படி போயிட்டு அப்படியே நம்ம போனால் தொங்கு பாலத்துக்கு போகிற வழி. நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபால்ஸை காட்டுறேன். இந்த விக்கி பாய் வந்து பறந்துட்டு இருக்கிறாரு ஃபால்ஸை பார்க்குறதுக்கு. பையன் இந்த கூட்டத்தில் எங்கே போய் அவனை தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாருங்கள், ஆயில் மசாஜ் பண்ண நிற்கிறாங்களா, நீங்கள் போனாலே உங்களை வந்து கேட்பாங்க மசாஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு செய்கிறவங்க ஃபுட்டு ஏதாவது செஞ்சு தரணுமா அதனால் அவங்களே கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மைக் வச்சுட்டு நிற்கிறாங்க போலீஸ்லாம், ஏன்னா எதாவது வேணும்னா பேசுகிறதுக்கு. இன்றைக்கி ஆடி 18 ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்றனால இந்த மாதிரிலாம் க்ரௌடு, இந்த மாதிரி ஃபோர்ஸு, போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ மற்ற டைம்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபால்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் ஃபால்ஸு.
உங்களுக்கு ஜென்ஸ் ஃபால்ஸ் வியூ தான் இப்போ காட்ட போகிறேன். மங்கீஸ் வயிற கட்டிட போகுது. இப்போ நம்ம அப்படியே ஃபால்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, அதுதான் வந்து தொங்கு பாலம்னு சொன்னல. நம்ம அங்கேயும் போயிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். கூட்டமாக இருக்குது. நான் பேசுறது கேட்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஆங்கிள் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம ஃபால்ஸை பார்த்துட்டு ஏறிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம போட்டிங்கை பார்க்க போகிறோம். எல்லாம் இங்கே நின்று வியூ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் அங்கே நின்று இந்த வியூவை வந்து கேப்சர் பண்ணுவோம். கைஸ், ஃபைனலி ஃபால்ஸ்லாம் பார்த்து முடிச்சு வந்தாச்சு. ஸோ ஃபால்ஸ் வெளியில் வந்து நின்றுருக்கோம். ஸோ அங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம். சாமி, இதை பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது, இந்த காசியில் கூட்டமாக இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தெரியுதுங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ஆடி 18ன்றனால ஒகேனக்கல் கொளுத்துன்னு கொளுத்திட்ருக்காங்க மக்கள் எல்லாம். ஸோ வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். காசு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே நம்ம ஃபால்ஸில் இருந்து அப்படியே இப்படி வந்தாச்சு. திருப்பி நம்ம போகணுன்னா அப்படி தான் போகணும். அந்த இடத்துல தான் போட்டிங்கு. ஸோ நம்ம இப்போ வந்து அப்படியே இங்கேருந்து வந்து நம்ம வந்து தொங்கு பாலத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், அங்கேயே மசாஜ் பண்ணுறவங்களாம், எல்லா இடத்துலையும் மசாஜ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இங்கெல்லாம் நின்றுருப்பாங்க ஃபால்ஸ் சைடெலாம். அந்த சைடு போனீங்கன்னா ஃபுட்டு நீங்கள் செஞ்சு தரதுன்னா செய்கிறது, அந்த மாதிரிலாம் மீன் எடுத்து கொடுத்து செய்கிறதுனா அந்த சைடு இருப்பாங்க. அந்த சைடும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அப்படியே அங்கே போய்ட்டு உள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே போனால் தொங்கு பாலத்தை பார்க்க போகிறோம். அங்கேருந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வியூ வேறு லெவலாக தெரியும். அந்த ஃபால்ஸ் வியூவும் காட்டுறேன், அந்த சைடு வியூவும் காட்டுறேன், தொங்கு பாலத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. நம்ம 2 கேமராலையும் விளாக் பண்ணுறக்கும் விளாக் போட்டுட்டு அதை டியூல் வீடியோ மூடல ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து தொங்கு பாலத்துக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். என்கிட்ட விக்கி பாய் பறந்துட்டார். ஸோ நாமளும் பறக்க ஆரம்பிக்கலாம். அங்கே தான் வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் தொங்கு பாலத்துக்கு எவ்வளோன்னு தெரியல. ஸோ அங்கே தான் வந்து பே பண்ண போகிறோம். எவ்வளோ என்னன்னு வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரியான கூட்டமாக இருக்குது. இன்ச்சாக தான் ஒரு மாதிரி இருக்குது. தண்ணி எப்படி ஊற்றுது பார்த்து சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் குரங்கு, அங்கே பாருங்கள் சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனால் நல்லா தெரியும்ண்ணா, அழகாக இருக்குண்ணா. என்னோடய ஆங்கிள் ஏதோ நின்றுருக்காரு. டியூல் வீடியோ முள்ள போட்டான். அப்படியே நானும் தெரியுவேன், பேக் கேமராவும் தெரியும். சம்பவம் என்னாச்சு? என்ன சம்பவம்னு கேட்க மாட்டீங்களே. என்ன சம்பவம்? இங்கே ஃபோன்பே அலோடு இல்லை. ஃபோன் அலோடு இல்லையா? காசே இல்லை. புரியல. அலோடு இல்லை. எவ்வளோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ? 20 ரூபா ஒரு ஆளுக்கு நினைக்கிறேன். இருக்கா? 30 ரூபா தானே அங்கிட்ட இருக்கும். ஐயோ, என்கிட்ட 10 ரூபா கூட இல்லை. அட பாய், எத்தனை வர மாட்டா? சரி, ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு தரேன் போய். கைஸ், இங்கே என்ன ஒரு சம்பவம் ஆச்சுன்னா, நம்ம பையன்
கையில் ₹1 கூட எடுத்துகிட்டு வர வந்துட்டான் போல். ஸோ நானும் வந்து கையில் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்டயும் வந்து ஃபுல்லாக கேஷ் எடுத்துகிட்டு வரல. ஸோ நாங்கள் எல்லாம் ஸ்கேனர் இருக்குன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். பார்த்தா இங்கே எங்கேயுமே ஸ்கேன் இல்லை கைஸ். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேனை நம்பி வராதிங்க, கையில் கண்டிப்பாக அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதையும் நம்பி வந்துடாதீங்க. கைஸ் ஃபைனலி நம்ம வந்து தொங்கு பாலத்துக்குள்ளே வந்தாச்சு. க்யூவில் நின்று சரியான கூட்டம். என்ன ஒன்றுனா இங்கே வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணுறது கூகுள் பேவோ ஃபோன்பேவோ எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் கையில் தான் கேஷ் வச்சு வரணும். இப்போ நம்ம வந்து பின்னாடி காட்டுற பேக் கேமரா போட்டு வியூவை மட்டும் பாருங்கள். தொங்கு பாலத்துக்குள்ளே வந்து ஏற போகிறோம். நம்ம இங்கேருந்து ஃபால்ஸ் வியூ காட்டுறேன். ஸோ சரியான வெயில், நான் பேக் கேமரா போட்டு உங்களுக்கு வியூலாம் காட்டுறேன்.